தன்னுடைய 95 வயது வரைக்கும் வாழ்ந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலை மக்களுடைய உரிமைக்காக உழைத்தவர். பெரியாருடைய கொள்கைகள் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை. குறிப்பாக இளைஞர்கள் உங்களுக்கு மிக மிக அவசியமானவை. அதனால்தான் இந்த சிறப்பான கருத்தரங்கத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே இவ்வளவு மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்கள் மகளிர் வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு. ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையை யாரும் அனுமதிக்கவும் இல்லை. குறிப்பிட்ட சிலர் தான் படிக்கணும், குறிப்பிட்ட சிலர் தான் வீட்டை விட்டு வெளில வரணும், மற்றவங்க எல்லாம் குலத்தொழிலை சொல்லணும், குலத்தொழிலை செய்யணும். அதாவது அவங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்களோ, அவங்க தாத்தா பாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதுதான் செய்யணும் அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. படித்தாலே தீட்டு அப்படின்னு சொன்னாங்க. மகளிர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை எல்லாம் மாறி இருக்கு. எல்லாரும் படிக்கிறதுக்கான நிலைமை உருவாகியிருக்கு. எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கான நிலைமை உருவாகியிருக்கு. இதற்கு என்ன காரணம்? யார் இந்த மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது? இது எல்லாத்துக்குமான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தந்தை பெரியார் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான். அந்த அளவுக்கு பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர், குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் பேசிய அத்தனை வடிவங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுமான திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இன்றைக்கு அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். சுயமரியாதை திரும்ப சட்டம் செல்லும்னு அண்ணா சட்டம் கொண்டு வந்தார். மகளிருக்கு குடும்பத்தில் சொத்துல சம உரிமைன்னு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சட்டம் போட்டார். காவல்துறை, இராணுவத்தில் பெண்கள் வரணும்னு பெரியார் ஆசைப்பட்டார், குரல் கொடுத்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக 50 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு காவல்துறையில் போலீஸில் பெண்கள் பணியாற்றலாம்னு அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தியவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு பெண்கள் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் எந்த கல்வியில் போய் படித்தாலும் மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களில் பல பேருக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் மாணவர்கள் வறுமை காரணமாக உயர்கல்வியை விட்டுறக்கூடாதுன்னு தமிழ் புதல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது. மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்திட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. எல்லாரும் நல்ல வேலைக்கு போக வேண்டும்னு பெரியாருடைய கனவை நினைவாக்க நான் முதல்வன் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சாங்க. IAS, IPS, ஜட்ஜஸ் மாதிரியான உயர் பதவிகளுக்கு ஏழை எளிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வரணும்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதனை செயல்படுத்தணுன்ற விதமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் UPSC தேர்வுகளுக்கு தயாரிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 ரூபாய் நிதியுதவி வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் நிலை தேர்வில் வென்றால் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக என்ற நிலையை ஏற்படுத்த பெரியார் இறுதி வரை போராடினார். அது முடியாமல் போன பொழுது பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ளோடு புதைக்கிறோம்னு கலைஞர் சொன்னார். பெரியாருடைய நெஞ்சில் தைத்த அந்த முள்ளை எடுக்கின்ற விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், ஏன் பெண்களும் அர்ச்சகராக பணியாற்றலாம் என்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். பெரியார் இல்லாமல் நாம் யாரும் இல்லை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அடிக்கடி சொல்வார். கலைஞர் என்ன சொன்னார்னா, என்னை எத்தனையோ பெயர்களை சொல்லி புகழ்ந்தாலும் பெரியார் வழியை பின்பற்றுகின்ற நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு பெருமை, எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று கலைஞர் அடிக்கடி சொல்வார். பெரியார் நம்மை விட்டு பிரிந்து 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் அவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் இன்றைக்கும் நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கு, என்னைக்கும் இருக்கும்.